ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் பார்த்தோம்னா, இது வந்து சீரியல் நடிகைகள் பார்த்துருந்தோம். இது வந்து மிக்ஸ்ட் ஆஃப் சீரியல் அண்ட் சினிமா நடிகைகள் ரெண்டு பேருமே இந்த வீடியோ கம்பைலேஷனில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் எந்த ஒர்க்காக இருந்தாலும் அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஹெட்செட்டை போட்டு நல்லா கும்முன்னு ஸ்லோ மோஷனில் பார்க்குறோன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு தெரிக்க விடலாம் வாங்க. ஸோ நைட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பயங்கர கிக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோஜா ரெட்டி, இவங்க வந்து தெலுங்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். தெலுங்கில் ரொம்ப கவர்ச்சியான நடனங்கள் ஆடக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவங்களுடைய வீடியோ கொஞ்சம் நல்லா இருந்ததால் எடுத்துன்னு வந்து போட்டிருக்கோம். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரோஜா ரெட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க வந்து தான்யா பிமலா. ஸோ இவங்களுக்கான அழகே வந்து முன்னழகு தான். எத்தா தண்டி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ உடலுக்கு ஏற்ற முன்னழகு. ஸோ அந்த முன்னழகுக்கு ஏற்ற மாதிரியான முக வடிவம். ஸோ முகமும் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறதால ஒட்டுமொத்த கவர்ச்சியுமே இறக்கி காட்டி அதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தானியா பிமலா. ஃபாலோ பண்ணல, இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனையோ நடிகைகள், கவர்ச்சி நடிகைகள் வந்தாலும் ஹோம்லி நடிகைகள் வந்தாலும் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு கேரக்டருமே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள்னால் அது நம்ம மீனா தான். தன்னுடைய கவர்ச்சியாலும் அதனுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தீங்களா, இதுவே போதும் இல்லையா ஒருத்தரை வந்து வேலையை முடிக்கிறதுக்கு. அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அது மட்டும் இல்லாமல் க்யூட்டாக இருக்கக்கூடிய தொப்புள் வியூ, அது வந்து சப்பியாக இருக்கும், ஃப்ளாட்டாகவும் இருக்காது, சப்பியாக இருக்கக்கூடிய அந்த தொப்புள் வியூ, இது ரெண்டுத்தையுமே வச்சே தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு வந்து டாப் ஆக்ட்ரஸாக இருந்த ஒரு நடிகைனா மீனா. தமிழில் இருந்த வரைக்கும் வந்து ஒழுங்காக தான் இருந்தாங்க அப்படின்னு மீனிங், டீசெண்டான ரோல் எல்லாமே வந்து லைட்டான இந்த மாதிரியான கவர்ச்சி இப்படி தான் இருந்தாங்க. தெலுங்கு பக்கம் கன்னடா பக்கம் போனாங்க, உரிச்சு எடுத்துட்டாங்க, சும்மா வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க நம்ம மீனாவை. அந்த இவ்வளோ அழகான ஒரு நடிகை கிடச்சா சும்மா விடுவாங்களா, செஞ்சிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் சாரி கேர்ள் அம்பா, இவங்க பேர் சாரி இல்லை சாரி கேர்ள். ஸோ இந்த ஆளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி கேர்ள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். இவங்களுடைய தொப்புள் வியூ நல்லா இருந்துச்சு, ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ ரீசெண்டாக போட்டிருந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனில் முன்னழகு முக்கால்வாசி வியூ வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது தெரிகிற வகையில் ட்ரெஸ்ஸை வந்து ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ எத்தனை நாள் வந்து தொப்புளை காட்ட மாட்டேன் அப்படின்னாங்க. நானும் ஏதோ வந்து ஒரு பெரிய படத்தில் ஏதாவது வந்து ஸ்லிப்பாக ரோலு இல்லைனா புடவை உருவுற ரோலு அந்த மாதிரி ரோலில் தான் வந்து தொப்புளை காட்டும் அப்படின்னு பார்த்தா, அசால்ட்டாக வந்து ஒரு சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லை அது கெட் டுகெதர் ஃபங்க்ஷனோ, அந்த ஃபங்க்ஷனில் போய் தொப்புளை காட்டி வச்சுருக்காங்க. சப்புன்னு போயிடுச்சு. ஸோ அந்த அவ்வளோ ஹைப்புக்கு, இத்தனை வருஷத்துக்கு ஹைப்புக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதுக்கு அடுத்து வருவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அர்சின். ஸோ நிறைய பேர் பார்த்து ஏங்கின தொப்புள், எப்படியாச்சும் ஃபுல் வியூ காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கின ஒரு நடிகையோடைய தொப்புள்னால் அர்சினோட தொப்புள். ஸோ சப்பியாக கொழுன்னு இருக்கக்கூடிய தொப்புள் ஆட் பண்ணியிருக்கோம். ஹிந்தியில் தான் இதெல்லாம் நடக்கும், ஹிந்தியில் தான் வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. ஸோ இடையில இந்த பட்டா சவுண்டு கேட்கும். ஸோ இவங்களுக்கே தெரியும் என்னென்னு. நெக்ஸ்ட்டு நம்ம மாமி ஃபேஸ் ரியாக்ஷன். மாமியோட ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா பயங்கரமாக கும்முன்னு இருந்ததால் இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மாமியோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் தூண்டுதா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம த்ரிஷா மாமியோடைய தொப்புள் வியூ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வின்டேஜ் நடிகை, இவங்க வந்து சுஜிதா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயசு அப்போ இருக்கக்கூடிய இந்த ஷோ. ஸோ தாலியை தொங்க விட்டுட்டு அந்த வெள்ளை சாரியில் தன்னுடைய க்யூட்டான முன்னழகு மேலே தாலி தொங்குறதும் திரும்பி காட்டி பின்னழகை காட்டுறதுன்னு சொல்லி கவர்ச்சியில் பூந்து விளையாடி இருக்காங்க. எதுவுமே காட்டாமல் எப்படா கவர்ச்சி காட்ட முடியும், ஹோல் மை பியர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கள்ல, அதுதான் நம்ம வின்டேஜ் சுஜிதா பண்ணியிருக்காங்க. வின்டேஜில் நிறைய தொப்புல்லாம் காட்டி மைக் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கதை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து தொப்புல்லாம் வந்து ஸ்லிப் ஆகும், இடுப்பழகு ஸ்லிப் ஆகும், எல்லாமே வந்து வாண்டடாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ சும்மா சொல்லக்கூடாது. பின்னழகும் முன்னழகும் மாங்கனிகளும் வந்து ரொம்ப க்யூட்டாகவே அந்த காலத்தில் வச்சுருக்கிறாப்பில் நம்ம வின்டேஜ். இப்போ இருக்கக்கூடிய சுஜிதாவை பார்த்து ஏங்கக்கூடிய நம்மெல்லாம் வின்டேஜ் சுஜிதாவை பார்த்து ஏங்காமல் இருக்க முடியுமா? அப்படி தான் இருக்குது கதை. ஸோ நெக்ஸ்ட்டு சீரியல் நடிகை ஸ்வேதா. ஸோ இவங்களுடைய மாங்கனிகள் வியூ அண்ட் தொப்புள் வியூ. ஸோ இவங்களுடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். ஸோ பெருசாக முக அமைப்பு ரசிக்கும்படியாக கவர்ச்சியாக இல்லைனாலும் முன்னழகும் தொப்புள் அழகும் கவர்ச்சியாக ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஸோ அது உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து சீரியல் நடிகைகள் அண்ட் சினிமா நடிகைகளுடைய மிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச நடிகைகள், எனக்கு வந்து பிடிச்சமான கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ஆள் வந்து ஒரு டிவி ஷோ தெலுங்கில் மசாலா படம் எடுப்பாங்க அப்படின்றது தெரியும், மசாலா சீன்ஸ் எடுப்பாங்கன்னு தெரியும். ஆனால் ஸ்டேஜ்லேயே மசாலா காட்டுவீங்க அப்படின்றது இன்றைக்கி தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த நடிகையை போட்டு தொப்புள்லேயே ஓட்டு முத்தம் கொடுக்குறானுங்க ஸ்டேஜில். அதாவது இது வந்து படத்தோடைய சீன்லாம் கிடையாது, ஒரு டான்ஸ் ஷோ. அந்த ஷோவில் தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோமதி பிரியாவுடைய க்யூட்டான தொப்புள் வியூ அண்ட் இடுப்பழகி. ஸோ டஸ்கியே பியூட்டியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த க்யூட்டான வியூ வந்து தெரிஞ்சுது. ஸோ யாரெல்லாம் வந்து கோமதி பிரியாவுடைய தொப்பில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்லோ மோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணுன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருந்தது வியூ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காஜு மாமி, காஜு கத்ரி மாமி அப்படின்னே சொல்லலாம். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நடித்த கவர்ச்சியான டான்ஸ் இது. எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கவர்ச்சியாக நான் காட்டியே தீருவேன், இண்டஸ்ட்ரியில் நான் சம்பாதிச்சே தீருவேன் அப்படின்றதுக்காக அந்த ஆடின வாயும் ஆடின காலும் ஆடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடம்பை குறைச்சி நான் தொப்புளை காட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் நம்ம காஜல் அகர்வால். ஸோ அவங்களுடைய இந்த அழகான ஒர்க் அவுட்டுக்காக இந்த கவர்ச்சியை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக அவங்களும் அவங்களுடைய தங்கச்சி நிஷா அகர்வாலும் சேர்ந்து பிக்கினி வியூ காட்டியிருந்தாங்களே நமக்கு, தொடை அழகை நல்லா ஒரு ஃபுல் பீஸ் பிக்கினியை போட்டு திரிக்க விடக்கூடிய வகையில் நம்ம காட்டி என்ஜாய் பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன 1000 பேசலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நடிகை இப்போ என்னென்னவோ பேசுவாங்க கதையாக. ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் நடிச்சுட்டு ஏன் நடிகைகள் வந்து பணத்துக்காக வாய்ப்புக்காக கவர்ச்சி காட்டி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசின வாய் தான் இந்த வாய். இப்போ அதே வாய் தான், அதே ஆள் தான் தொப்புளை காட்டி முன்னக குலுங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டால் பழசெல்லாம் மறந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோடைய தொப்புள் வியூ, டார்க் சாக்லேட் தொப்புள் வியூ. இப்போல்லாம் தொப்புள் காட்டி முன்னாடி வந்த நடிகை இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளை பார்த்து ஏன் தொப்புளை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ரங்கா நியாயமாக இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சார்பட்டா பரம்பரை டைலாக் மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் டோனட் வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, கவர்ச்சியாக இருக்குதா, ரசிக்கும்படியாக இருக்குதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சீரியல் நடிகை விஜே ஆர்த்தி சுபாஷ். ஸோ இவங்க இது வரைக்குமே தொப்புள் காட்டாத ஒரு ஆள் இப்போது வாய்ப்புக்காக தொப்புள் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, தொப்புள் ரொம்ப ஃப்ளாட்டாக க்யூட்டாக இருக்குது. நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக தூக்கிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தொப்புள்லாம் காட்ட மாட்டாங்க, முடிய வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ரிவீல் பண்ணுறன்ற மாதிரி அந்த ஷார்ட்டை வந்து தொப்புள் ஷார்ட்டை வந்து எடுத்து விடுவாங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் முதல்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோலாம் லேட்டாக தான் வந்துச்சு. இந்த ஃபோட்டோ முதல்ல வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வந்து ஃபோர்ஸ் வந்துச்சு. இதிலலாம் பார்த்திங்கன்னா தொப்புளுக்கு மேலே வந்து அந்த இதை போட்டிருப்பாங்க, ஸ்கர்ட்டை போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொப்புளை காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தி சுபாஷ் தன்னுடைய வியூவை காட்டியிருக்கிறாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு, ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா ஒரு காயின் வைக்கிற அளவுக்கு டீப்பான ஹோலாக இருக்குது. ஆர்த்தி சுபாஷோடைய இந்த கவர்ச்சியான தொப்புள் வியூவை பார்த்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ராஜேஷா விஜயன், ஸோ இவங்களுடைய தொப்புள் வியூ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இன்கேஸ் பார்த்துருந்தாலும் இப்பயும் 2வது வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்து தெரிக்க விடுங்க. ராஜேஷா விஜயனுடைய முன்னழகு வியூ அண்ட் தொப்புள் வியூ இந்த சீனில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மாமியோடைய ஃபேஸ் கட்டு தானே நம்ம பார்த்தோம். தொப்புள் வியூ, யங் தொப்புள், இதெல்லாம் உனக்கு 18 எனக்கு 20 அப்படின்ற படத்தில் வந்த யங் க்யூட்டான மாமி தொப்புள் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீர்த்தி சுரேஷோடைய ஃபேஸை பார்த்து தெரிக்க விடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி. ஸோ ஃபேஸு முன்னழகு எல்லாத்தையுமே வந்து ஒரு மேஷப்பை வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ கடைசியாக தொப்புளை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு மமிதா பைஜு, மம்மியோடைய அந்த டார்க்கான அக்கிள், ஸோ வச்சு ஊறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த டார்க் அக்கிளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்ரன், இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஆடாக இல்லைனா வந்து ஃபோட்டோஷூட்டாக தெரியல. ஸோ நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிம்ரனுடைய தொப்புள் தெரியும், 50 வயசு தொப்புள். அதுதான் வந்து மேட்ருங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகைகள் தொப்புள்லாம் பார்த்து அவ்வளோ ஓகே ஸோ அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனால் வின்டேஜ் நடிகை வந்து கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் காட்டக்கூடிய தொப்புளுக்கே வந்து மவுஸ் அதிகம், அந்த வறுத்து வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது மீனாக காட்டக்கூடிய தொப்புளுக்கும் முன்னாடி காட்டினதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த ஆன்டி தொப்புள் அப்படின்றதுக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த வகையில் நம்ம சிம்ரனுடைய தொப்புளை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஜோ. இப்போது என்ன தான் பேசினாலும் என்ன மாதிரியான பெரிய
ஏன்னா ஓம்புலி நடிகை மாதிரி காட்டினாலும் முன்னாடியெல்லாம் நம்ம ஜோவோடைய லீலைகள் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜோவோட லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஜோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பற்றின லீலைகள் எல்லாத்தையுமே கம்பைலேஷனாக போட்டு அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மாமி, இவங்களும் ஒரு மாமி, நிறைய பேருக்கு தெரியாது. பிரியாமணியோடைய இச மாமி, அவங்களுடைய உள்ளாடை போடாத முன்னழகு வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேஸ் கார்டு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இளம் நடிகைகள் காட்டக்கூடிய தொப்புளுக்கும் ஃபேஸ் கார்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், விண்டேஜ் நடிகைகள் வந்து திரும்ப கம்பேக் கொடுத்து காட்டக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ஆண்டி நடிகையான ஸ்ரீதேவி 45 வயசுக்கிட்ட ஆகிடுச்சு. மீனாவுடைய செட்டு இவங்கெல்லாம், அதாவது மீனாவுக்கு அப்புறம் வந்த செட்டு 40லேருந்து 45 வயசு இருக்கும். ஸோ ஸ்ரீதேவியோடைய நல்ல ஒரு ஆண்டி ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸை வச்சு கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொப்புலையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அனுபமாவுடைய டார்க் சர்க்கிள் இருக்கக்கூடிய க்யூட்டான அக்கல் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஜோ ஸ்டேஜில் போட்டு மரண குத்திருப்பாங்க. பொலிட்டிஷியனோட சில பல லீலைகளில் ஈடுபட்ட ஜோ அந்த காலத்தில் 90s early 2000லாம் வந்து அவ்வளோ காசிப்பில் சிக்கினாங்க. அதனால தான் வந்து சிவகுமார் வேணாம் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாரு. எனக்கு எதாவது வேணும்னு சொல்லி ஒத்த காலாடம் முடிச்சாப்புல நம்ம சூர்யா. ஸோ அது வேறு கதை. ஸோ ஜோவோடைய லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரணீதா, இவங்க வந்து கன்னடா ஆக்டர்ஸ், 2 குழந்தைய பெற்று வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 2வது குழந்தை பிறந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய கவர்ச்சியை நான் விட மாட்டேன் அப்படின்றதுக்காக க்யூட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் வியூவை காட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காட்டக்கூடிய தொப்புள் வியூ, அந்த ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நல்லா ஃப்ளாட்டாக பண்ணி மேக்கப்லாம் போட்டு வழவழனாக்கி விடுவாங்க நம்ம காஜல் மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக இருந்ததே இருக்கிற மாதிரி காட்டக்கூடியதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஸோ அதான் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் மாமியோடைய தொப்புள் வியூவை நம்ம டேரெக்டாக நிறைய ஆங்கிளாக பார்த்துருந்தாலும் அப்படி அந்த சீனில் தெரியாமல் ஸ்லிப் ஆகிறதுக்கே எந்த நடிகையாக இருந்தாலும் ஒரு கிக் இருக்குல்ல, அதில் வந்து மாமிக்கு பயங்கரமான கிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்லிப்பான மாமியோட தொப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சனா அல்தாஃப். ஸோ இவங்க வந்து இந்த சென்னை 28 நடிச்சிருப்பாங்கப்பா. அப்போ 18 வயசு தான், இப்போ 28 வயசு ஆகிடுச்சு. 10 வருஷம் கழித்து இவங்களுக்கு இன்னுமே வந்து பட வாய்ப்பு இல்லை. இதனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக வாய்ப்புகளை வந்து தேர்றதுக்காக கவர்ச்சியான ஆட்டங்கள் ஆடிட்டுருக்கிறாங்க நம்ம சனா அல்தாஃப். ஸோ இவங்களுடைய தொப்புள் வியூ வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேஸ் தான் வந்து கொஞ்சம் முடி கொட்டி இருந்தாலுமே க்யூட்டான தொப்புள் வியூ ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது வந்து ரம்யா ஜோப். ஸோ இவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9லேயோ 8லேயோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எந்த சீசன் போகுதுன்னு தெரில, நான் பிக் பாஸ் பார்க்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் சீசனில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்த ஸ்டேஜ் டான்சர் இந்த ரம்யா ஜோ அப்படின்றவங்க. ஸோ ஸ்டேஜில் ஆடக்கூடிய ஒரு கவர்ச்சி நடிகை. ஸோ பெருசாக பேசணும் இல்லையா, இந்தா பூச்சி வருது, இப்போ இது வருது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருந்தோம். புலி வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி இப்போது வந்திருக்கு. அந்த தொப்புல காட்டிட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கப்பா. இதுக்கா இவ்வளோ பில்டப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதனால் உங்கள் பெர்ஸ்பெக்டிவை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கீர்த்தியுடைய தொப்புள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 50-10க்கு ஒரு 6 மார்க் போடலாம், அவ்வளோதான். ஆனால் மூடி வச்சு மறைச்சி ஒரு ஹைப் ஏற்றுனதுக்கெல்லாம் ஓவர் ஹைப் ஏற்றுனா இதுதாங்க. ரொம்ப நல்லா சுமாராக, அதாவது ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய தொப்பில் கூட ஓவர் ஹைப் ஏற்றி விட்டால் அது வந்து லீக் ஆகும்போது மொக்கையாக தெரிஞ்சிருது. இதை வந்து முன்னாடியே காட்டியிருந்தால் இந்த எந்திக்கு தொப்பில் வந்து ஆராதனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவ்வளோ பெருசாக ஹைப் இல்லை, வரும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கீர்த்திக்கு பயங்கர லாஸு. ஸோ கடைசி அஸ்திரமான தொப்பில் வந்து காட்டி எப்படியாச்சும் சென்சேஷனாக வைரல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்ச கீர்த்திக்கு ஒரு பெரிய அடியாக தான் விழுந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை. ஸோ இவங்களுடைய அக்கல் வியூ. ஸோ விஷ்ணு பிரியா, இவங்களுடைய டார்க் சாக்லேட் அக்கல் வியூ பார்த்து நிறைய பேருக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்ம தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான காஸ்டியூம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்ம காஸ்டியூம், செம்ம தோப்பல், செம்ம முன்னழகு மாங்கா வியூ தெரிக்க விடக்கூடிய வகையில் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்த நடிகைகளுடைய லிஸ்ட்டில் எந்த நடிகை உங்களுக்கு வந்து பயங்கர கவர்ச்சியாக இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கம்பைலேஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பார்த்த இந்த 15 நிமிஷ வீடியோ கண்டென்ட்டில் எந்த நடிகையோடைய எந்த நிமிஷத்தில் வந்த நடிகை உடைய தொப்புள் வியூ இல்லைனா கவர்ச்சி வியூ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது நம்மளுடைய சேனலில், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.